வெல்கம் டு ஜீனத்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதான் 10 நிமிஷத்துல பருப்பு கீரை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கீரையை கட் பண்ணி கிளீன் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை குக்கர்ல பண்ண போறோம். குக்கர்ல ஒரு 100 கிராம் சிறு பருப்பு எடுத்துக்கோங்க. அதையும் கழுவி நம்ம குக்கர்ல போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற அந்த கீரையும் போட்டுக்கோங்க. ஒரு 6 வெள்ளை பூண்டை உரிச்சு போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை உரிச்சு போட்டுடலாம். பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டுருவோம். இப்போ இதுல எவ்வளவு தண்ணி வேணுமோ நீங்க உங்களுக்கு வேண்டிய அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. நான் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊத்தி வச்சிடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே நம்ம மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், அவ்வளவுதாங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துட்டு குக்கர்ல ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். 10 நிமிஷத்துல இந்த நம்ம பருப்பு கீரை குழம்ப குக்கர்ல பண்ணிடலாம். பாருங்க, இப்ப நல்லா வெந்துருச்சு. கரண்டியை வச்சு இதை லேசா மசிச்சு விட்டுக்கோங்க. பூண்டு எல்லாமே சேர்ந்து நல்லா மசிச்சாச்சு. இப்ப நம்ம இதை தாளிச்சு கொட்டிடுவோம். இங்க நான் கடாயில 1 ஸ்பூன் நல்லெண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கிறேன். நெய் போட்டோன்னா நல்ல வாசனையா இருக்கும். இப்ப அதுல 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சமா தாளிச்சு அதுலயே காஞ்ச மிளகாவும் கிள்ளி போட்டுருங்க. உப்பு நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்ப தாளிச்சதை இதுல கொட்டி கலந்து விட்டுறலாம். உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட பருப்பு கீரை குழம்பு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.